தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஆங்கூர்பாளையம் சாலையில் செல்போன் கேபிள் இணைப்புக்காக தூண்டப்பட்ட குழியில் நேற்றிரவு இருசக்கர வாகன ஓட்டி விழுந்து படுகாயமடைந்த நிலையில் தடுப்பு கம்பிகள் இல்லாமல் குழியை தோண்டி போட்டதாக அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனுமதி இல்லாமல் ஓட்டி வந்த காரணமாக இருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். சத்யராஜ் வணக்கம், என்ன நடந்தது, முழு விவரம்? அதாவது தேனி மாவட்டம் கம்பத்தில் பார்த்தோம்னா தொலைத்தொடர்பு இணைப்புக்காக தோண்டப்பட்ட குழியில நேற்று இரவு இருசக்கர வாகனத்தில் சென்ற கட்டிட தொழிலாளி அந்த பள்ளத்தில் விழுந்து ஒரு படுகாயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பார்த்தோம் என்றால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சேர்ந்து அந்த தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் அருண்குமார். இவர் அந்த பகுதியில் கட்டிட வேலை செய்து வருகிறார். நேற்று இரவு வேலை முடித்துக் கொண்டு தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்கு அரசு மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கையில் தனியார் மின் இணைப்புக்காக அதாவது கேபிள் வயருக்காக தோண்டப்பட்ட அந்த 20 அடி குழிக்குள்ள தன்னுடைய 2 சக்கர வாகனத்தோட விழுந்துள்ளார். அந்த குழியானது சுற்றி எந்த ஒரு தடுப்பு வேலிகளும் கம்பிகளும் வைக்காமல் இருந்தப்பட்டிருந்தாலும் அந்த சாலையின் நடுவில் அதாவது கம்பத்தில் செல்லக்கூடிய ஒரு முக்கிய சாலையில் அந்த குழி தோண்டப்பட்டிருந்தனால அவர் விழுந்து விட்டார் என்று கூறி அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கட்சியினரும் சேர்ந்து அந்த குழியை தோண்டிய தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த தகவல் அறிந்து கம்பம் தெற்கு நிலைய காவல் ஆய்வாளர் வருகை தந்து அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அவர்கள் அளித்த கோரிக்கை என்னவென்று பார்க்கும்போது தனியார் தொலைத்தொடர்பு தொடர்ந்து முக்கிய சாலைகளை இதுபோல பள்ளங்களை தோண்டி விட்டு எந்த ஒரு தடுப்பு வேலிகளும் கம்பிகளும் வைக்காமல் தொடர்ந்து விபத்து நடந்து பெற்று வருகிறது. உடனடியாக இதை தடுத்து நிறுத்த வேண்டும். பாதிக்கப்பட்ட இளைஞருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இது தொடர்பாக இந்த குழியை தோண்டி விட்டு மூடாமல் சென்ற தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட காவல் ஆய்வாளர் வரக்கூடிய நாட்களில் அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டு அந்த பகுதியில் அந்த கம்பம் பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனம் தோண்டக்கூடிய பள்ளங்களை பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கோரிக்கையும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ்.